Hello friends, welcome to NithishFamily. 40-day Intermittent weight loss challenge 35th day vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நிதிஷ் அப்பாவோட weight என்ன அப்படின்றது பார்த்தறலாம். இன்னைக்கு weight 81.300 கிராம் காமிக்குது. நேத்துக்கு இன்னைக்கு 300 கிராம் குறஞ்சிருக்கு. நேத்து லிக்விட் டயட் எடுத்ததனால ஒரு 300 கிராம் குறஞ்சிருக்கு. நீ அடுத்து ஃபுட் எடுக்கும்போது கூட அவங்க எக்சர்சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படினா weight வந்து படிப்படியா குறைய ஆரம்பிச்சிரும். ஒன்லி டயட் மட்டும் ஃபாலோ பண்றவங்களுக்கு கொஞ்சம் weight குறையுது ரொம்ப ஸ்லோவாகும். கண்டிப்பா எக்ஸசைஸ் மஸ்ட்டுங்க. எனி ஒன் எக்ஸசைஸ் மார்னிங் 1 hour ஈவினிங் 1 hour பண்ணீங்கன்னா வெயிட் லாஸ் செம்மையாக இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு நிதிஷ் அப்பாவோட ரொட்டீன் என்ன அப்படின்றது பார்க்கலாம். மார்னிங்கில் எந்திரிச்சனுமே நிதிஷ் அப்பா வந்து சைக்கிளிங் ஓட்ட போயிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அவங்க காலையில் சைக்கிள் ஓட்ட போயிடுவாங்க. நான் வந்து வீட்டிலேயே இருந்து தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா அடுத்து நான் சமைக்க ஆரம்பிச்சிடணும். நிதிஷ்க்கு 7:30 ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். அதனால் நான் வீட்டில் இருந்து தான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 5 மணிக்கு எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணது. யோகாவில் இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் 40 கவுண்டிங்கில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அப்பர் பாடிக்குரிய கைகளுக்கும் ஷோல்டருக்குலாம் எக்ஸசைஸ் பண்ணேன். கொஞ்சம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சது. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டயர்டான மாதிரி இருந்தது. ஒரு 20 minutes தான் வந்து அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் வந்து நான் பண்ணேன். அப்பர் பாடிக்குரிய எக்ஸசைஸ் எல்லாமே ஒவ்வொரு செட்டில் 15 கவுண்டிங்கில் பண்ணி முடித்தேன். காலையில் 8 மணிக்கு ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். தண்ணி நல்லா சூடாக ஊற்றிக்கோங்க. 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தான் ஊற்றுறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸு. ஒரு சிலருக்கு கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா, போட்டோனையும் நெல்லிக்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆக தான் செய்யும். இஞ்சியும் கலர் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங்கில் 8 மணிக்கு நான் எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான். மார்னிங் டிஃபனாக இன்றைக்கி எடுக்கிறது ராகி கஞ்சி தான் எடுத்துக்கிறேன். நிதிஷ் அப்பாவுக்கு ஒரு 400 ml இருக்க அளவுக்கு ஊற்றிட்டு எனக்கு ஒரு 300 ml இருக்கிற ராகி கஞ்சி தயிர் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். நான் இது ஏற்கனவே வீடியோவில் நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன். தனியாகவும் செஞ்சு காமிச்சிருக்கேன். தனி வீடியோவும் இருக்குது. ஸோ நான் ஒரு 300 ml எடுக்கிறேன். நிதிஷ் அப்பா 400 ml எடுக்கிறாங்க. தொட்டுக்கிறதுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு, கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கோம். ஸோ மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது ராகி கஞ்சி தான். ராகி கேழ்வரகு எல்லாமே ஒன்று தான். காலையில் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு நிதிஷ் அப்பா வந்து எக்ஸசைஸ் தான் பண்ணாங்க. அவங்க எக்ஸசைஸ் அப்படின்றது எப்பயும் போல் அவங்க ஸ்கிப்பிங் வந்து 200 பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் அப்படின்றது 1/2 hour to 45 minutes வரைக்கும் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி எக்ஸசைஸ் அப்படின்றது நிதிஷ் அப்பா 45 minutesக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக அப்படின்றதெல்லாம் அவங்க பண்ணலை. மொத்தமாக ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஃபேட் லாஸ்க்குரிய எக்ஸசைஸ் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்குது கொய்யாப்பழம் தான் எடுக்கிறோம். நான் நிதிஷ் அப்பா நல்லா பெரிய கொய்யாப்பழம் ஒரு 130 கிராம் கிட்ட இருந்ததுனால 2 பேர் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்படியேவும் சிகப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட சேர்ந்தது தான். மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் மணி 1:10 ஆகுது. நிதிஷ் அப்பாவுக்கு ரைஸ் வந்து 150 கிராம், சொரக்கா கூட்டு மாதிரி வச்சிருக்கேன், அது ஒரு 100 கிராம் எடுத்திருக்காங்க. கொத்தவரங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொரியல் தான் 150 கிராம், கீரை பொரியல் 150 கிராம் எடுத்திருக்காங்க. ஸோ மதியான சாப்பாடாக நிதிஷ் அப்பா அது எடுக்கிறாங்க. நான் வந்து கொத்தவரங்காய் பொரியல் வந்து சீனி அவரக்கான்னு நாங்கள் சொல்லுவோம். இது 150 கிராமும், கீரை பொரியல் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் ரைஸ் எடுக்கலை. ஸோ நான் வந்து இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இதுவே பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபீலிங்காக இருக்கும் பொரியல் வந்து. ஸோ மதியான சாப்பாடாக எடுக்கிறது இதுதான். காய்கள் 2 காய்கள் செஞ்சதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அதனால வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் செய்யலை. அதுவே வந்து 1 பங்கு சாதம் 3 பங்கு காய் இருக்கணும். அப்படி இல்லைன்னா முட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று, பயிர் ஐட்டங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாங்கின செவ்வாழை நல்லா பழுத்துருச்சு. சரி நிதிஷ் அவங்க அப்பா மில்க் ஷேக் மாதிரி போட்டு கொடுக்க சொன்னாங்க. நான் எப்படி மில்க் ஷேக் போடுறேன் அப்படின்றது பார்க்கலாம். வெயிட் லாஸில் மில்க் ஷேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேள்வி வரும். ஸ்நாக்ஸாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நேரம் ஃபுட்டாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்நாக்ஸாக எடுத்துகிட்டு அப்புறம் திரும்பி ஒரு ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா வெயிட் போட தான் செய்யும். நாங்கள் 4 மணிக்கு கடைசி மீலாகவே எடுக்கிறது இதுதான். 3 செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கேன். எந்த வாழைப்பழம் எடுத்தாலும் நீங்கள் பனானா மில்க் ஷேக் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா வந்து பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் பால் ஊற்றிக்கிறேன். இது வந்து பசும்பால் ஆடை தான், அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். மஞ்சளாக இருக்கும் நல்லா ஆடை. இது மில்க் ஷேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பேருக்கு நான் ஆளுக்கு 5 கணக்கு 10லேருந்து 15 பருப்பு பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். அத்திப்பழம் பிச்சு ஒரு 4 அத்திப்பழம் போட்டுக்கலாம். 4 ஸ்லைஸ் அப்படியேவும். இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஸ்வீட் தர்றது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்வீட் சேர்க்கணும் அவசியம் இல்லை. கருப்பில் திராட்சை ஒரு 15 போட்டிருக்கேன். பேரிச்சம்பழம் அது ஒரு 4 எடுத்து போட்டிருக்கேன். ஐஸ் க்யூப் வந்து ஒரு 4 ஐஸ் க்யூப் இருக்க அளவுக்கு போட்டிருக்கேன். போதும். நம்ம அடிக்க போகும்போது
கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி பால் ஊற்றுனதுனால தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. மிக்ஸி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். மில்க் ஷேக்கு நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே வாழைப்பழத்தோலை நான் கீழே போட மாட்டேன். எந்த பழமாக இருந்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. இந்த மாதிரி வந்து ஃபேஸில் வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கோங்க. அது மாதிரி மாதுளம்பழம் ஜூஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா, அதிலோட சக்கையே அப்படிதான். நான் வந்து கீழே போட மாட்டேன். அதையுமே ரப் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். செம்ம க்ளோவிங் கிடைக்கும். எதையுமே கீழே போடாதீங்க. பழங்களோட தோலில் அவ்வளோ சத்து இருக்குது. பொதுவாக பழங்களோட தோலில் தான் ஃபைபர் கண்டென்ட் அதிகம்பாங்க. ஸோ எப்போயுமே நான் இதை வந்து செய்வேன். இந்த சைனிங்காக கணத்தில் இங்கனக்குள்ள சைனிங் வரும் பார்த்தீங்களா, நேச்சுரல், அது வந்து வாழைப்பழத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பழம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் பழத்தோட ஸ்கின் நம்ம மேலே அப்ளை பண்ணியிருந்தேன். நான் இப்போ வாழைப்பழத்தோட ஸ்கின் வந்து மேலே ரப் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி மாதுளம்பழம், ஆரஞ்சு பழத்தோடு, எல்லா பழமுமே நம்ம வந்து திராட்சை தண்ணி, எந்த ஜூஸ் எடுத்தாலும் அதோட சக்கைகள் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், கழுத்தை சுற்றி அது மாதிரி இங்கே முகம் ஃபுல்லாக அது மாதிரி மொட்டி, இந்த பகுதி மெயினாக இந்த மொட்டி இந்த பகுதி வந்து அழுக்கு சேராமல் ஒன்று போல் இந்த ஸ்கின்னு ஒன்று போல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் பல ஜூஸ் போட்டேன் அப்படின்னாலே அந்த சக்கையை வந்து நல்லா இங்கே ஃபுல்லாக ரப் பண்ணுவேன். இந்த கை ஃபுல்லாக ரப் பண்ணுவேன். ஃபேஸு கழுத்தை சுற்றி நல்லா ரப் பண்ணுவேன். அது மாதிரி ரொம்ப சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் பாத் பவுடராக யூஸ் பண்ணிக்கோங்க. பாத் பவுடர்னால் நேச்சுரல் பச்சைப்பயிறு, முட்டை, நிறையா இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாத் பவுடர்ன்ட்டு. மேக்ஸிமம் நான் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி பழங்கள் போட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது சாதாரண பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ரொம்ப ஹாட் வாட்டர்லேயும் வாஷ் பண்ணுவேன்னா ரொம்ப கூலிங்காக இருக்க தண்ணியிலையும் வாஷ் பண்ணிடாதீங்க. முகம் துடைக்கிறதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி காட்டன் கிளாத்தாக ஏதாவது வச்சுக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ஒத்தி தான் எடுக்கணும். இப்படியே போட்டு அழுத்தி எடுத்துடாதீங்க. நல்லா ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து எப்பவுமே அந்த சைனிங் வந்து போகாது. நல்லா சைனிங்காக இருக்கும். அது மாதிரி ரொம்ப ரப்பாக ஒரு மாதிரி ரப்பிஷாக இருக்கிறது, ட்ரையாக இருக்கிறது அதெல்லாம் இருக்காது. பழங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி பாலோட ஆடை, சின்ன வயசுலேருந்துலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து பாலாடை, வாழைப்பழத்தோல், இதெல்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அது மாதிரி எலுமிச்சம்பழம் போட்டால் ஒரு சிலருக்கு இங்கே எரியும், இங்கெல்லாம் எரியும். ரொம்ப நேரம் போடாதீங்க. போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. காலையில் நான் சில சமயம் காலையில் எலுமிச்சம்பழம் தண்ணி யூஸ் பண்ணும்போது அது மாதிரி காலையில் வந்து ஆம்லா ஜூஸ் குடிப்பேன் இல்லையா, அது அப்படிதான். ஆம்லா ஜூஸ் என்ன பண்ணுவேன், ஒரு காட்டன் கிளாத்தில் முக்கி எடுத்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணி அப்படியே லைட்டாக வச்சிருவான். அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க யூஸ் பண்ணுவேன். ஃபேஸுக்குன்னு மெனக்கெட்டு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு எதுவும் வாங்க மாட்டேன். இதுதான் என்னோட ஃபேஸ் ரொட்டீன். கோடை காலத்தில் என்னோட சரும பராமரிப்பு அப்படின்றது இதுதான். ஈவினிங்கில் நானும் சைக்கிளோடு தான் போனேன். 1.5 மணி நேரம் நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். நிதிஷோட சைக்கிள் என்னோட சைக்கிள் கேட்டிருந்தேங்க. சைக்கிள் வந்து ஹெர்குலஸ் கம்பெனி தான். கேர் சைக்கிள்லாம் கிடையாது, நார்மல் சைக்கிள் தான். நான் வாங்கினது பல்லாவர சந்தையில் இந்த ஆரஞ்சு கலர் சைக்கிள் இருக்கு இல்லையா, பல்லாவர சந்தையில் 3500 4000 சொல்லி 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினா. புது சைக்கிள் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நான் வாங்கினேன். நிதிஷ்க்கு வாங்கினது கடையில் தான் வாங்கினோம். போரூரில் பொன்னி சைக்கிள்னு சொல்லி அந்த சைக்கிள் கடையில் தான் வாங்கினோம். அது வந்து நிதிஷோட சைக்கிள் வந்து 9000 சம்திங். அவன் சைக்கிள் வாங்கி ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பின்னாடி இருக்க ப்ளூ கலர் சைக்கிள் அப்படின்றது நிதிஷ் வந்து யூகேஜி படிக்கும்போதே வாங்கினது. 2.5 வயசுலேயே அவன் வீல் இல்லாமல் நல்லா சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் நாங்கள் வந்து அவன் யூகேஜி படிக்கும்போது அந்த சைக்கிள் நாங்கள் வாங்கிட்டோம். லாஸ்ட்டாக எடுக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். மணி வந்து 8 ஆகுது. ஸோ கடைசியாக இருக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நிதிஷ் அப்பாவும் அதே மாதிரி தான் அவங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸை செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அதிகமான ஹீட் இருக்குது, பட் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கோங்க. கஞ்சி எடுத்துக்கிறது, டெய்லி வந்து தயிர் எடுத்துக்கிறது, ஹெல்த்தியாக எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உடம்பு ஹீட் ஆகாது. பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டாலே என்னென்னா நம்மளுக்கு முடி ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ பாடியை ரொம்ப ஹீட் பண்ண விட்றாதீங்க. அதான் ரொம்ப முக்கியம். ஆலுவேரா ஜூஸ் எடுக்கிறது, பழங்கள் எடுக்கிறது, அதை மெயினாக ஃபாலோ பண்ணுங்கள். முடியும் கொட்டாது. நம்மளும் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இன்னைக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் ஃபினிஷ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணி மீண்டும் நாளை லைவ் சந்திக்கலாம்.